உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவுடைய ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதகரமான காலை பொழுதிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தையோடு எண்ணத்தோடு வந்திருக்கிறதான சபையாருக்கு என்னுடைய அன்புறந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஏறக்குறைய அனைத்து தரப்பினருக்கும் விடுமுறை நாள் தான், யாருக்கும் ஒரு லீவு தான். இந்த விடுமுறை தினத்தை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இதை நீங்க செலவழிச்சிருக்கலாம். ஒரே ஒரு நாள் தான் லீவு. அப்ப இந்த விடுமுறையில நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லை வெளியில எங்கேயாவது போகலாம், இல்லை நண்பர்களையோ உறவினர்களையோ பார்க்கலாம். ஒருவேளை நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த விடுமுறையை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் கழித்திருக்கலாம். எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விடுமுறை தினத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே சிறிது நேரம் அவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருப்பதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியோனாக இருக்கிறேன். இதற்கு முன்பதாகவே எங்களுடைய முன்சல் சபையிலையும் 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் அங்கே சபை முடிஞ்சிச்சு. அதை முடிச்சுட்டு அன்னைக்கு வரேன் நான். ஆகவே இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே கர்த்தருடைய நாமத்தை இல்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்த, ஒருவேளை இந்த நாள் நமக்கு மரித்தாரா என்று தெரியவில்லை என்றாலும் கூட அவர் மரித்தது உண்மை. ஆகவே அவருடைய மரணத்தை நாம் வாரந்தோறும் நாம் நினைவு கூறுகிறோம். அதோடு கூட இணைந்து இந்த விடுமுறை தினத்திலும் கர்த்தருடைய பாடு மரணத்தை நாம் மறுபடியுமாக நினைவு கூறுவதற்கு தேவன் நமக்கு தந்த நல்ல தருணத்திற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய சிறிது நேரத்திலே நான் இதை முடித்துவிட்டு இன்னொரு சபைக்கு நான் செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே நான் இதை முடித்து உங்களோடு கூட சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பிலிப்பியர் நிருபத்தின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட. பிலிப்பியர் எழுதின நிருபத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியர் எழுதின நிருபத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கும்படியாக இருக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 18வது வசனம். ஏனெனில் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் திருச்சபையாருக்கு சொல்லுகிற வார்த்தை, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் அந்த வேறு விதமாய் நடக்கிறவர்கள் யாருன்னு சொல்லும்போது அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள், அதாவது சத்துருக்கள் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் இந்த திருச்சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவருடைய கண்களிலே, அதாவது அவர் தேவனுடைய சபையவும் உலகத்தையும் பார்க்கிற விதம் நம்மை போல கிடையாது. அவர் எப்பயுமே அவர் எப்படிதான் மனிதர்களை பார்ப்பார் என்று கேட்டால், ஆவிக்குரிய ரீதியிலே கிறிஸ்துவை முன்வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை எப்பயுமே அவர் பார்ப்பார். அப்ப இந்த அப்போஸ்தலனாகிய பவுலடிகளாருடைய கண்களிலே சில மனிதர்கள், சில குரூப் ஆஃப் பீப்புள், சில மனிதர்கள் அவருக்கு எப்படி தென்பட்டார்கள், காணப்பட்டார்கள் என்று கேட்டால் சிலுவைக்கு சத்துருக்களாக காணப்பட்டார்கள். இதை நான் படிக்கும் போது எனக்கு யோசனையா இருந்தது என்ன அப்படின்னா, பவுல் சில மக்களை பார்க்கிறார், அந்த சபையில இருக்கிற சில மனிதர்களை பார்க்கிறார். அப்ப அந்த சபையை குறித்து ரொம்ப மகிழ்ச்சி தான் அவருக்கு வருத்தலாம் கிடையாது. ஆனால் இந்த சபையாருக்கு சில எண்ணங்களை விதைக்கிறார். என்ன சொல்றாங்கன்னா, ஐயா உங்களுக்கு நான் ஏற்கனவே சில விஷயங்களை நான் புத்தி சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்கள் மத்தியிலே சிலுவைக்கு சத்துருக்களாக சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலுவையே தெரியும் அவங்களுக்கு, சிலுவையை தெரியும், இயேசு கிறிஸ்துவானவரே தெரியும். ஆனால் எல்லாம் அறிந்த இந்த ஜனக்கூட்டத்திலே சில பேரை பவுல் எப்படி பார்க்கிறான்னு கேட்டீங்கன்னா, சிலுவைக்கு சத்துருவாய் பார்க்கிறார். இந்த பவுலடிகளார் ஏறக்குறைய எனக்கு தெரிந்து இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தை நேரடியாக பார்ப்பாரா நமக்கு தெரியல. இல்ல இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போனதை இவர் கண்ணால பார்த்தாரா நமக்கு எந்த ஒரு குறிப்பும் கிடையாது. ஒருவேளை கிறிஸ்துவை காணாத ஒரு மனிதன், கிறிஸ்துவுடைய சிலுவையை சுமந்ததை பார்க்காத ஒரு மனிதன், அந்த அனுபவத்தை பெறாத ஒரு மனுஷன் இப்ப இந்த சிலுவை தொங்கின இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த சிலுவைக்கு சில பேர் சத்துருக்களாக மாறி போனதை பார்க்கிறார். இந்த சிலுவை அதைத்தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. பவுலடிகளாரை பொறுத்தவரை சிலுவனை என்ன பிரதர் அப்படின்னா,
சிலுவை மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கிய ஒரு இடம். சிலுவை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை, மனிதர்கள் மேல் எவ்வளவு அன்பு பாராட்டினார் என்ற அன்பை வெளிப்படுத்திய ஒரு இடம். இன்னொன்று, பாவிகளுக்கு மன்னிப்பை கொடுத்த ஒரு இடம் இந்த சிலுவை தான். பவுலை பொறுத்தளவுல அவர் எழுதின எல்லா 13 நிருபங்களிலுமே சிலுவையை குறித்து ஒரு குறிப்பாவது இல்லாம இருக்காது. நீங்க நல்லா படிச்சு பாருங்களேன். எல்லா நிருபங்களையும், அனைத்து நிருபங்களையுமே அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை, ஒரு வசனமாவது சிலுவையை பத்தி இருந்தது. ஏன்னா சிலுவையை படிக்கும் பொழுது பவுலுக்கு அவ்வளவு ஆசை. ஒரு காலத்திலே சிலுவை என்பது ஒரு சாபம் பிடித்த, சபிக்கப்பட்ட ஒரு மனிதர்கள் மாத்திரமே தொங்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது, உண்மைதான். ஆனா என்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தொங்கினாரோ அதன் பிறகு அந்த சிலுவை மரணத்தை எப்படி பார்க்க ஆரம்பிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, மனிதனையும் தேவனையும் ஒப்புரவாக்கிய ஒரு இடமாகவும், மனிதனிடத்துல தேவன் காட்டிய அன்பு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு இடமாகவும், மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கப்பட்ட ஒரு இடமாகவும் இந்த சிலுவை மரணம் மாறிச்சு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிலுவையை இந்த பவுலடிகளார் மனதில் வச்சுக்கிட்டு, ஐயா என் கண்கள்ல சில பேர் சத்துருக்கா தெரியாது. எதுக்கு சத்துரு? சிலுவைக்கு சத்துருக்கு. இன்றைக்கு நான் ஒரு 3 மனிதர்களை உங்களுக்கு முன்பதாக காட்டிக் கொடுக்கிறேன். பவுலுடைய கண்களிலே சிலுவைக்கு சத்துருக்களாய் காணப்பட்டவர்கள் யார் யார்? இன்னைக்கு ஒருவேளை அந்த 3 பிரிவுகளிலே நாம் ஒருவேளை அதுல ஏதாவது ஒரு பிரிவா இருக்கும் என்றால், நாம் ஒருவேளை அதுல இருந்து மனம் மாறுவது மிக நல்லது என்று நான் நம்புகிறேன். அப்ப பவுலுடைய பார்வையில சிலுவைக்கு சத்துருக்கள் யார்? பவுலுடைய பார்வையை பொறுத்தளவுல யாரை இவர்கள் எல்லாரும் சிலுவைக்கு சத்துருக்கள் தாயா? நம்ம இன்றைக்கு பிசாசானவனை தேவனுக்கு சத்துருன்னு சொல்லுகிறோம், துன்மார்க்கர்களை தேவனுக்கு சத்துருன்னு சொல்றோம். பல நேரங்கள்ல நம்ம தேவனுக்கும் சிலுவைக்கும் கிறிஸ்துவுக்கும் சத்துருக்கள் மற்றவர்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு பவுலடிகளார் ஒரு கூட்ட மனிதர்களை பார்த்துட்டு இவர்கள் தான் உண்மையிலே சிலுவைக்கு சத்துருக்கள் என்று பேசுகிறார். நம்பர் 1, முதலாவது யாரை சிலுவைக்கு சத்துருக்கள் என்று சொல்கிறார்? 1 தீமோத்தேயு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், மனப்பாடமா தெரிய வசனம் தான். 1 தீமோத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க போறோம். 1 தீமோத்தேயு 1:15வது வசனத்தை பாருங்களேன். எப்படி போட்டிருக்குது? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். முதலாவது பிரிவை சொல்றார். யாருப்பா சத்துரு? பாருங்க, உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும் பாவிகள். இதுதான் பைபிள் பொதுவாய் சொல்லக்கூடிய வார்த்தை. நீங்கள் ரோமாபுரிக்கு எழுதும்போது பவுல் சொல்ற வார்த்தை இதுதான். எல்லாரும் பாவம் செய்து, எல்லாரும் தேவ மகிமை இழந்து, எல்லாரும் பாவிகளா இருக்கிறாங்க. ஒரு இன்னைக்கு வாட்டிக்கல் இருக்கக்கூடிய போப்பாண்டவருடைய மகனா இருந்தாலும் சரி, இவ்வளவு மகன் இல்லை இருந்தாலும் அவரும் பாவிதான். பிஷப் மகனும் பாவிதான். ஊழியக்காரக ஸ்டீவன் மகனும் யாருதான்? பாவிதான். அது யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் தாயின் வயிற்றில பிறக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயின் வித்திலே பிறக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் பாவிகள் என்று பெயரிடப்பட்டிருக்கு. ஓகே. ஆனா இந்த இடத்துல பவுலடிகளார் யாரை இங்கே சத்துரு என்று சொல்லுகிறார்? இங்கே பைபிள் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இதுல பிரதான பாவி நாம் பிரதர் அப்படிங்கும் பொழுது, இன்றைக்கு ஒரு திருச்சபை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது திருச்சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு காலத்தில் பாவிகளாய்த்தான் வாழ்ந்தோம். உண்மைதான். இன்றைக்கு பல முறை இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காகத்தான் மரித்தார். நமக்கு தெரியும் அவருடைய பாடு மரணம், அவருடைய சிலுவையினுடைய மரணம் எவ்வளவு வியாபாரம் உள்ளது. நீங்க வேதாகமத்துல படிச்சீங்கன்னா குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் பலவிதம் உண்டு, பலவிதம். நீங்கள் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் வசனத்தை படிச்சீங்க அப்படின்னா, நாடு கடத்தப்படுவது அது ஒரு தண்டனை, குற்றவாளிகள் கொடுக்கப்பட்ட தண்டனை. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20-23 வரைக்கும் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, சிறைச்சாலை தண்டனை அது குற்றவாளிகள் கொடுப்பது இன்னொரு தண்டனை. அது மாத்திரமல்ல, எஸ்ரா 7:26ல அபராதம் விதிக்கப்படுவது அது குற்றவாளிகள் கொடுக்கப்படுவது இன்னொரு முறை தண்டனை. மத்தேயு 27-24 வாரினால் அடிப்பது அது ஒரு தண்டனை. நியாயாதிபதிகள் 16:21 கண்களை பிடுங்குவது அது குற்றவாளிகள் கொடுக்கப்படுவது இன்னொரு முறை தண்டனை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே கல்லெறிந்து கொலை செய்வது இது இன்னொரு வகை கொலை தண்டனை, மரண தண்டனை.
இது எல்லா தண்டனையை காட்டிலும் நான் சொன்னேன் பாத்தீங்களா, நாடு கடத்தப்படுவதா இருக்கட்டும், சிறைச்சாலை அனுபவமா இருக்கட்டும், அபராதம் விதிப்பதா இருக்கட்டும், வாரினம் அடிப்பதா இருக்கட்டும், கண்களை பிடுங்குவது, அக்கினிக்குள் போடுவது, கல்லறிவது, இது எல்லாமே ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. ஆனா இது எல்லா தண்டனையை காட்டிலும் சிலுவை தண்டனை என்பது கொடூரமான தண்டனை. சபை முற்பதாக்கள் ஜோசிபஸ் என்று சொல்லக்கூடிய சொல்வாரு, உலகத்துல எந்த தண்டனைனாலும் ஏற்றுக்கலாம் பிரதர், ஆனால் சிலுவை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறியோடு விட்டுருப்பார். ஏன்னா அதை விவரிக்க வார்த்தை கிடையாது. ஏன்னா சிலுவை தண்டனை என்பது பொதுவாக யாருக்கு கொடுக்கப்பட்டது? பெர்சியர்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட தண்டனை தான் இது. அதற்கு பிறகு கிரேக்கர்கள் ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொருத்தர்களா வந்தாங்க. இதை மிக அதிகமாக வலிமையாக்கியது யாருன்னு கேட்டீங்கன்னா ரோமர்கள் தான். ரோமர்கள் அரியணைக்கு ஏறின பிறகு இந்த சிலுவை தண்டனையை மிக கடுமையாக மாற்றினார்கள். இது யாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட தண்டனை? எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. பொதுவா எல்லாருக்கும் சிறை சாலை தான் கொடுப்பாங்க. யாருக்கு மட்டும் இந்த சிறை தண்டனை என்று கேட்டால், ரோம சாம்ராஜ்யத்திற்கு எதிரிகளா இருக்கிறவர்கள், இரண்டாவது திருடர்கள், கொள்ளையர்கள், இவர்களுக்கு மட்டுமே சிலுவை தண்டனை கொடுக்கப்படுச்சு. அப்ப இயேசு கிறிஸ்துவை எந்த இடத்துல வச்சாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு திருடனாகவும் ஒரு கொள்ளையனாகவும் பார்க்கப்பட்ட காலகட்டம் அது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்டான். இந்த சிலுவை தண்டனை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நேரடியாக கொண்டு போய் அடிக்க மாட்டாங்க. முதல்ல இப்ப என்னையே சிலுவை தண்டனைக்கு நீ பாத்திரவான்னு எழுதியாச்சு, தீர்ப்பு எழுதியாச்சு அப்படின்னா முதல்ல அந்த மனிதனை வாரினாலேயே அடிப்பாங்க. வாரினால் அடிப்பார்கள். அது ஈய குண்டுகளினால் ஆளப்பட்ட அந்த வார் ஏறக்குரிய 7 முனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஈய குண்டுகளினாலே செய்யப்பட்ட ஒரு வார். அதிலே விலங்குகளுடைய எலும்பு துண்டுகள் அங்கங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். அதை ஒவ்வொரு முறை அந்த அந்த வாரினால் அடிக்கப்படும் பொழுது அந்த உடம்பிலே அது பட்டு உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளை நொறுக்காது. கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கும் பொழுதெல்லாம் இந்த எலும்பு துண்டுகள் என்ன செய்யுமா, சதையை கொஞ்சம் கொஞ்சமா கிழிச்சுக்கிட்டே வரும். ஒவ்வொரு அடி அடிக்க அடிக்க ஒரு 5-6 அடிக்கு பிறகு சதை கிழிக்கப்பட்டு அந்த சதைக்கு நடுவாக இந்த ஈயக்குண்டுகள் போய் அடிக்குமா. அப்ப ஏறக்குரிய ஒரு மனிதனுடைய வேதனை உச்சகட்டத்துக்கு போகும். அதோட விட மாட்டாங்க. அந்த வாரினால் அடிக்கப்பட்ட பிறகு அந்த மனிதனை எங்கே அடித்தார்களோ அங்க இருந்து ஏறக்குறைய அரண்மனையில தான் அடிப்பாங்க. அங்க இருந்து சிலுவையை சுமக்க வைப்பார்கள். இது 2வது ஸ்டெப். சிலுவை இந்த மனுஷன் சுமந்துட்டு போகணும். ஏன்னா அந்த ஊரே தெரியணும், இவனோட பெரிய குற்றம் பண்ணிட்டாயா, அதனால நாங்க தண்டனை கொடுத்திருக்கிறோம். அவனை அவமானப்படுத்துவதும் அவனுடைய குற்றத்திற்கு தண்டனை எவ்வளவு கொடுமையானது என்பதை உலகம் பார்க்க வேண்டும், அந்த ஊர் பார்க்கணும். அதற்காக அந்த மனிதரை வாரினால் அடிப்பதோடு அல்ல, ஊருக்குள்ள நடக்க வைப்பாங்க. அதான் இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமில் இருந்து கொல்கத்தா மலை வரைக்கும் நடந்து போனான். எல்லாரும் பார்க்கணும். நம்ம ஈஸியா எடுத்துக்கூடாது, இயேசு கிறிஸ்து செத்து போனார் அவ்வளவுதான் இல்ல. அதுக்கு பின்னாடி பெரிய விஷயம் இருக்கு. மற்ற தண்டனை மிக எளிது, ஈஸியா முடிஞ்சிருச்சு. இந்த தண்டனை வாரில் அடிக்கப்பட்ட பொழுது பயங்கர வியாபகம் இருக்கு. இரண்டாவது அந்த தேசமே பார்க்கும், அங்க இருக்கிற நகரமே பார்ப்பார்கள். அது அவமானத்துக்கு உச்சகட்டம். அது மூன்றாவது தான் என்ன செய்வாங்கன்னா, சிலுவையில் தொங்க விடுவாங்க. இது 3வது ஸ்டெப். இப்படி சிலுவை தண்டனை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றி தொங்க விடும் பொழுது அந்த மனிதனுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நம்பர் 1, முதல்ல ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கும். அரண்மனையிலேயே சட்ட ஆரம்பிச்சிடும். சிலுவையிலே கடைசி நிமிடத்தை கழித்துக் கொண்டிருக்கிறதான அந்த நபருக்கு என்ன நடக்கும் தெரியுமா? இப்ப கடைசியா ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா வடிந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது வீக்கம் இருக்கும். உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்துல எது என்ன ஆரம்பிச்சுன்னா வீக்க ஆரம்பிச்சு. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனார். இது படிப்பதற்கு எளிது, அவ்வளவுதான். அதை அனுபவிப்பது கஷ்டம். அவர் அந்த ரத்தத்தை சொட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது பட்ட காயங்கள்ல என்ன இருக்குன்னா பெரிய பெரிய வீக்கங்கள் இருக்கும். வீக்கம் இருக்கும். 3வது பசி உண்டாகும். பயங்கர பசி இருக்கும். தாகம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, வியாகுலங்கள் இருக்கும். உடம்பு நடுக்கம் கொடுத்துரும். ஏன்னா ரத்தம் கீழே போயிடுச்சு. நம்ம ஒரு நேரம் சாப்பிட்டோம்னா கூட நம்ம உடம்பு நடுங்க ஆரம்பிச்சு. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவானுடைய பாடுபடுறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர் முந்தைய தினத்திலிருந்தே சாப்பிடுவாரு. உடல் நடுங்க ஆரம்பிக்கும், வீக்கம் வைக்கும், ரத்தம் சொட்டும், பசி பயங்கரமா இருக்கும். ஒரு பக்கம் அங்கே அவருக்கு தாகம் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும், நரம்பு மண்டலங்கள் எல்லாம் நொறுங்க ஆரம்பிக்கும். இவ்வளவு வியாகுலங்கள் மத்தியில
மத்தியில தான் இயேசு பெருமான் ஒரு 7 வார்த்தைகளை பேசினார் என்று இன்னைக்கு பல திருச்சபைகளே பேசுவார்கள் அல்லவா? அது மிக நல்லதுதான். சில நேரம் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், என்ன ஒரே 7 வார்த்தையா பேசுறாங்க, தவறு இல்லை, அது கர்த்தருடைய வார்த்தை தானே, அது பிரச்சனை இல்லை. நம்ம நிறைய பழகிட்டதுனால நமக்கு அது போர் அடிக்கும். ஆனா இவ்வளவு வியாகுலங்கள் மத்தியில தான் வீக்கம் ஒரு பக்கம், ரத்தம் சொட்டல் ஒரு பக்கம், 2 கைகள் ஆணி, கால்கள் ஆணி, உடம்பு முழுவதும் ரத்த காயம், அங்கே தலைகள் ஏற்கனவே முழுக்கிடம் சூழப்பட்ட தலையில அங்கே ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, அங்கே நிர்வாண கோலம் ஒரு பக்கம், அங்கே மனிதர்கள் பார்த்த அவமானத்தில் ஒரு பக்கம். இதெல்லாம் ஒரு சிலுவையை சுமக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நடக்கும். மனிதன் ஏன் சொல்றது என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவானவர் பாடுகளை பட்டார். யாருக்காக வருதுன்னு கேட்டா, இங்க பைபிள் சொல்றது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த பாவிகளா இருக்கிற நமக்காக இயேசு கிறிஸ்து வந்து மரித்தார், இவ்வளவு பாடுகள் பட்டார் என்ற செய்தி உங்களுக்கு தெரிந்திருந்தும், தேவ ஜனமாயிருக்கிற நமக்கு தெரிந்திருந்தும், இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளாமல், என் பாவத்துக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்து இவ்வளவு பாடுகளை பட்டார் என்ற உண்மை அறிந்தும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இதுவரைக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலேயோ இல்ல ஒரு கிறிஸ்தவ பெயரை கொண்டோ இல்ல வருஷந்தோறும் தேவனுடைய சபைக்கு வரக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும், வேதத்தின் அடிப்படையிலே பவுலின் பார்வையிலே முதல் சத்துரு யார் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை அசட்டை செய்து அவர் தரக்கூடிய இலவசமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தான் யார் தெரியுமா? சிலுவைக்கு முதல் சத்துரு. தேவனுக்கு வந்து மத்த சத்துருவோட பெருசு கிடையாது, அந்த மன்னரோ இல்ல ரோமர்களோ அவங்களும் பெரியவங்க கிடையாது. தேவனை பொறுத்தளவுல யாருக்கும் அவருக்கு மிகப்பெரிய சத்துருன்னு கேட்டா உங்களுக்கு என்ன உண்மை தெரியுது? எனக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுகள் பட்டாலும் தெரியுது. வருஷந்தோறும் பிரசங்கம் கேட்கிறோம், வாரந்தோறும் அப்பமிட்டு ஆராதிக்கிறோம், வாரந்தோறும் இயேசுடைய பாடுபடத்தில் நிறுவுகிறோம். ஆனாலும் என் இயேசு கிறிஸ்து எனக்காக மாத்திரமே இந்த பாடுகளை பட்டார் என்ற இந்த நற்செய்தி நீங்கள் தெரியும், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்ற அந்த வார்த்தை அறிந்தும் நீங்கள் இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொள்ளாமல், பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல், பாவத்தை விட்டு ஒழியாமல் நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால், அதுவே பவுலுடைய பார்வையிலே சிலுவைக்கு சத்துருக்களாக கருதப்படுகிறார். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்குது. 53ஆம் சங்கீதம், ஏசாயா 53வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை பாருங்களேன். 53ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்களேன். 53:11 இந்த வசனத்தை கவனிக்கிறேன். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. இதை உங்களுக்கு விளக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. அவர் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்றார், தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை காணும் போது திருப்தி ஆவாரா. பாருங்க, ஒரு திருமணம் முடித்த ஒரு பெண் கர்ப்பவதி ஆகிறார், கர்ப்பம் அடைஞ்சிட்டான், ஒரு நல்ல செய்தி வருது. இந்த கர்ப்பவதியான அந்த சமயத்திலே எல்லா பெண்களுக்கும் முதல்ல கொஞ்சம் என்ன ஒரு வெக்கம் ஒரு பத்தியில, ஏன்னா இதுவரைக்கும் ஒரு சிங்கிளா இருந்தவங்க, அதாவது ஒரு பெண்ணா இருந்தவர்கள் தாய்மை அடைகிறாங்க. அது எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம். என் மனைவி வந்து முதலாக கர்ப்பம் தரிக்கும் போது அந்த மாதிரி வெக்கத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பயங்கர வெக்கப்பட்டார். அதுவும் சவுத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு, அதாவது சொல்றான் என்கிட்ட, இந்த மாதிரி எங்க நான் வந்து கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்றாரு. டெஸ்ட் பண்ணிட்டு, அதுவும் இதுவரைக்கும் சவுத்துக்கு நின்னதே கிடையாது. இப்படி நின்றுக்கிட்டு தலை மட்டும் வெளியே வந்து நிக்குது, நின்றுக்கிட்டு சொல்றா எங்க அப்படின்னு. நான் வந்து என்ன புதுசா ஆள் நம்ம எதை எட்டி பார்க்குது, வித்தியாசமா பேசுறேன்னு பார்த்தா சொல்றா இங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, அந்த சொல்லும் போதும் அந்த நாணம் இருப்பது, அந்த அதாவது அதனுடைய எக்ஸ்பிரஷன் பயங்கரமா இருந்துச்சு. அது உண்மைதான், அது எல்லா ஸ்திரீகளுக்கும் அது நடந்துடும். அந்த நாணம் புதுசா அது கற்பம் தெரிவித்திருக்கேன்னு சொல்லும்போது ஒரு நாணம் வரும். அதுக்கப்புறம் அவங்க நடக்கிற தோரணை தங்குறது நடக்க மாட்டாங்க. எப்படி நடப்பாங்க? கர்ப்பமான பெண்கள் பொது எப்படி நடப்பாங்க? மெதுவா நடப்பாங்க. ஏன்னா அது அப்படியே நடப்பாங்க. சில அதாவது எங்கேயும் போக மாட்டாங்க, நிறைய டிராவல் பண்ண மாட்டாங்க, நிறைய ரெஸ்ட் எடுப்பாங்க. சில பிடித்த உணவு தான் சாப்பிட முடியாது, ஏன்னா வாமிட்டிங் நிறைய இருக்கும். நிறைய பிடித்த உணவு இருந்தாலும் அதை சாப்பிட முடியாது. தன் இஷ்டம் போல தூங்க முடியாது, ஏன்னா அது ஒரு பொசிஷன்ல தான் தூங்க முடியும். அது அவங்க இஷ்டத்துக்கு தூங்க முடியாது.
இப்படி பல தியாகங்கள் அவங்க பண்ணித்தான். ஏன்னா ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அந்த தாயார் ஒரு 9 மாசம் 10 நாட்கள் அவர்கள் படுகிற பிரயாசம் நல்லாவே பார்த்ததுனால சொல்றேன். நிறைய பிரயாசப்படுவாங்க, நிறைய பிரயாசப்பட்டு தான் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாங்க. சரி, ஒரு பெண் இப்படி கர்ப்பவதி ஆகி இதெல்லாம் நடக்கும். குழந்தை பிறப்போகிற அந்த நேரம் வந்துருச்சு, குழந்தை பிறந்தாச்சு. ஆனா பிறந்த குழந்தை இறந்து போனது அப்படின்னு ஒரு செய்தி வருது. அந்த தாய் எப்படி இருந்தாங்க? எங்க ஒரு 10 மாசம் அவங்க பட்ட பிரயாசம் பயங்கர பிரயாசம். அதுக்காக அவங்க எடுத்த ரிஸ்க், அவர் பண்ணின தியாகங்கள், அவர் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், இது எல்லாம் ஓகே. ஆனா அந்த பிள்ளை மறித்து விட்டது என்ற செய்தி கேட்டால் அந்த தாயுடைய மனது எவ்வளவு வேதனைப்படும் பாருங்க, பயங்கர வேதனைப்படும். ஆனா அதே நேரத்திலே அந்த குழந்தை சரியாய் பிறந்து அந்த அழுகுரல் கேட்கும் பொழுது இந்த 10 மாதங்கள் இந்த தாயார் பட்ட கஷ்டம் ஒரு செகண்ட் என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த கஷ்டத்தை பெரிதாக நினைக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைய வாங்கி ஒரு முத்தம் கொடுத்து அந்த முகத்தை பார்த்துட்டு அவர்களுக்கு அந்த வேதனையா தெரியாது. அவங்க ஆத்ம திருப்தி ஆகும். பரவாயில்லப்பா, நான் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு அருமையான ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். இதை ஏன் சொல்லுவேன் என்று கேட்டால், இந்த இயேசு கிறிஸ்துவானை பற்றி படிக்கும் பொழுது அவர் அந்த வசனம் சொல்றது, அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை காணும் போது அவருக்கு தெரியுமா திருப்தி கிடைக்கும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது, இந்த பாவிக்காக இந்த பூமியில இவ்வளவு பாடுகள் பட்டு இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு இப்படியாக மறித்திருக்க, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டும் உணர்ந்தும் அதை கண்டும் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், ஏன் கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகளே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ருசி பார்க்காமல், ரட்சிப்பை அடையாமல் இன்றைக்கு அவரை புறக்கணிக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து பவுல் சொல்லுகிறார், என் கண்களில் தென்படுகிற முதலாவது சத்துரு யார் என்று கேட்டால், நான் பாவி என்று தெரிந்தும் இந்த இயேசு கிறிஸ்துவனை ஏற்றுக்கொள்ளாத அந்த மனிதர்களை தான் பவுல் சிலுவைக்கு சத்துருக்கள் என்று சொல்கிறார். இந்த கடுமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை உங்களுடைய வயது என்னவா இருக்கும் பரவாயில்ல, நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலே கிறிஸ்தவ கிடையாது, நீங்கள் ஞானசாரம் பெற்றதுனால கிறிஸ்தவ கிடையாது, இல்ல ஒரு நல்ல பொறுப்புல இருக்கிறேன் அதெல்லாம் கிறிஸ்தவ கிடையாது, நான் கிறிஸ்தவ உடையவும் கிடையாது, ரட்சிக்கப்பட்டவனுக்கு அறிவுரையே கிடையாது. அதெல்லாம் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையிலே என் பாவத்திற்காக மனம் வருந்திய நாள், மனம் திருந்தின நாள், வசனத்தை அன்றைக்கு கேட்டு மனதில் குத்தப்பட்டவர்களாகி கண்களிலே கண்ணீரோடு மனதிலே நொறுக்கத்தோடு அந்த இயேசு கிறிஸ்துவனை வாயினால் அறிக்கை செய்யாத எவரும் கிறிஸ்தவர் கிடையாது. இன்னைக்கு நீங்க ஒருவேளை இல்ல பிரதர், பிறந்தலே கிருஷ்ணா இருந்தேன், ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் பாதி சும்மா சொன்னேன், அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, ரசிக்கப்பட்டேன், இதுக்கு ரசிக்க கிடையாது. உங்க வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை அறியாமலேயே மனதிலே உங்கள் பாவி என்கிற உணர்வு ஏற்படுத்தப்பட்டு வாயினாலே அறிக்கை செய்யப்பட்டு உங்களை அறியாமலே கண்களிலே கண்ணீர் வரியாமல், ஏன்னா நீங்க அவ்வளவு பெரிய உங்களுக்கு தெரியும் என் இயேசு கிறிஸ்து செய்த தியாகம் அவ்வளவு பெரியது. அந்த தியாகமும் உங்களுடைய கொடுமையான இன்னொரு முகத்தையும் சேர்க்கும் பொழுது உங்கள் இருதயம் நொறுக்கப்படும். கண்டிப்பா அது நடக்காத சம்பவமே நடக்கல பிரதர்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய ரட்சிப்பை பெரிய கேள்விக்குறியா வச்சுக்கோங்க. தயவுசெய்து தேவன் அப்படிப்பட்டதை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு அநேக தேவ ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் அழைத்துக் கொள்கிறவர்கள் தேவ பிள்ளைகள் தான், ஆனால் அவர்கள் தான் முதலாவது சத்துக்கள் என்று கேட்டால், எனக்காக இயேசு கிறிஸ்து வந்து மரித்தார் என்று தெரிந்தும் அந்த மரணத்தை உதாசீனப்படுத்தி அந்த ரத்தத்தை அசட்டை செய்யக்கூடிய அந்த ஜனங்களே எனக்கு சத்துருக்களை தென்படுகிறார்கள் என்று பிலிப்பு சபையாக பவுல் சொல்கிறார். இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம்? உண்மையாகவே பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக, பாவ மன்னிப்புடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாக, ரட்சிப்பினாலே கிடைக்கக்கூடிய நல்ல அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று ஆலோசித்து பார்ப்போம். நம்பர் 2, யார் சிலுவைக்கு சத்துருக்கள்? முதலாவது ரத்தத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். இரண்டாவது யார் என்று கேட்டால் எபிரேயர்கள் நிருபத்துக்கு வாங்கினேன். எபிரேயர் நிருபம் 6வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்களேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. ஏனெனில்
பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியை பத்தி பேசுறாரு இந்த இடத்துல. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரலோகத்திலிருந்து கிடைக்கப்பட்ட கிருபை என்ன செஞ்சாங்க? ருசி பார்க்கும். பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்டு பெற்றும் பாருங்க, தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும், இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியுடைய அனுபவம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்த வார்த்தை பாருங்களேன், 6ஆம் வசனம். இது எல்லாம் நடந்தும் என்ன செஞ்சாங்க? மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை இப்ப ரோமர்கள் அடிக்கல. இப்ப பிதாவாகி தேவன் பாவத்துக்காக ஒரு கொண்டு அடிக்கல. யார் அடிக்கிறதா? தாங்களே. அந்த மறுதலிச்சாங்க பாத்தீங்களா? பின்வாங்கி போறாங்கல்ல, இந்த பின்வாங்கி போனது என்ன பண்றாங்க? தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து என்ன படுத்துறாங்க? அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. இரண்டாவது சிலுவைக்கு சத்துருக்கலாய் பவுல் கண்களில் தென்பட்டது யார் தெரியுமா? ஒண்ணு, நான் பாதின்னு தெரியுது, எனக்கு ரட்சிப்பு வேணும்னு தெரியுது, கொஞ்ச நாள் போகுது, தள்ளி போடுறாங்கல்ல, அவங்க சத்து. இரண்டாவது யாரும் கேட்டா, ரட்சிக்கப்பட்டாச்சு, தேவனுக்காக வைராக்கியமாய் பல ஊழியர்கள் பண்ணியாச்சு, பயங்கர உற்சாகமா இருந்த ஜனம்தான். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்கி போன மறுதலித்தவர்கள். இரண்டாவது பவுலுடைய பார்வையிலே தென்பட்ட சத்துருக்கள் யார் என்று கேட்டால், ஐயா உனக்கு இயேசுவை யாரும் தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு செய்த நன்மை உங்களுக்கு தெரியும், நீ ரட்சிப்பின் அனுபவத்தைப்பட்டிருக்கிறீங்க, ஊழியத்தை செஞ்சீங்க, கர்த்தருக்காக வல்லமையா பல கிரியைகளை செய்து நீங்கள் ஒரு காலத்திலே மிக வல்லமையா இருந்தீங்க. ஆனா இன்றைக்கு பின்வாங்கி போயிட்டீங்க. பின்வாங்கி போய் தேவனை மறுதலிக்கக்கூடிய ஜனக்கூட்டத்தை பவுல் சொல்கிறார், இவர்கள் அடுத்த சத்துருக்களா என் கண்களுக்கு தெரிகிறது. நண்பர் ஆணியை கொடுக்குவான், ஆனா சத்துரு என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த ஆணியை அடிப்பான். இன்னைக்கு நம்ம பல பேர் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதும், ஒவ்வொரு முறை நான் பின்வாங்கும் போதும், மறுதலிக்கும் போதும், தேவனை விட்டு தூரம் போகும் போதும் நான் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னவென்று கேட்டால், நான் அந்த இயேசு கிறிஸ்துவானவரை மறுபடியும் என் கைகளினாலே சிலுவை அடிப்பது போல இருக்கிறேன். அன்றைக்கு பவுல் இருக்கிறார், சபைக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது இயேசு கிறிஸ்துவ சொன்ன வார்த்தை தான், என்னையே துன்பப்படுத்துகிறார். என் தேவனுக்கு எது துக்கம்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசுவாசி மறுபடியும் பாவத்தை விழுந்து கொண்டிருக்கும் பொழுது, பின்வாங்கின வாழ்க்கை வாழும் பொழுது, அவர்கள் என் இயேசு கிறிஸ்துவை துக்கத்தின் மேல துக்கப்படுத்திக் கொண்டே அந்த துக்கம் கூட முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு விசுவாசி பின்வாங்கி போகும் பொழுது, மனமாற்றம் அடைந்த விசுவாசி மனமாறி வேறு விதமாய் போகும் பொழுது, அது தேவனுடைய பார்வையில ஒரு பெரிய ஒரு குற்றமாய் தெரியும். நான் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த ராபர்ட் ராபின்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளரை குறித்து படிச்சுட்டு இருந்தேன். ராபர்ட் ராபின்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு ஆங்கில பாடல் ஆசிரியர், அநேக பாடல்கள் பாடியிருக்கிறாரு. இந்த பாடல் மூலமாக நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு. ஆனால் ஒரு காலகட்டம் அவர் வந்துச்சு, சில இழப்புகள், அவர் எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்ததுனால இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டார். இவரை ஏற்றுக்கொண்டு இவருக்காக ஊழியம் செஞ்சு எனக்கு ஒரு நன்மை வரலப்பா, எனக்கு பாடுகள் மேல பாடுகள் தான், உபத்திரத்தின் மேல உபத்திரவம் தான், கஷ்டத்து மேல கஷ்டம் தான். இவரை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு ஒரு நன்மை எனக்கு இல்லை, இந்த நன்மையே இல்லாத இந்த மார்க்கத்தில் நீ இருக்க வேண்டும். விட்டு விலகிட்ட, ஊழியத்துக்கு போறதில்லை, சபைக்கு போறதில்லை, கர்த்தரை தேடவில்லை, தன் மனம் போன வாழ்க்கையை, பழைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டார். ரட்சிக்கப்பட்டு ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக சபையில் இருந்த ஊழியக்காரர், பல வேதாத்மத்தை வைத்து நிறைய பாடல்கள் எழுதினவர், அவருடைய பாடல்கள் மிக பிரசித்தமற்ற பாடல்கள் இன்னைக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட வைராக்கியமாக வாழ்ந்த ஒரு மனிதன் சோர்வு நிமித்தமாக, விளைவினங்கள் நிமித்தமாக, இழப்புகள் நிமித்தமாக, அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாத குறைச்சல் நிமித்தமாக கர்த்தரை விட்டு பின்வாங்கி, கர்த்தர் ஒரு இல்லை என்று மறுதலித்து பின்வாங்கி போயிட்டார். எங்கேயுமே போற, வீட்டிலே இருப்பார், சர்ச்சுக்கு போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பகல் வேளையிலே
வேறொரு இடத்துக்கு போவதற்காக நண்பர்களோடு நேரத்தை செலவிடுவதற்காக அங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல வந்திருக்கிறார். ட்ரெயின் வந்து நிக்குது, ஃபுல்லா எல்லா இடமும் ஃபுல்லா ஆயிடுச்சு சீட் எல்லாம். ஒரே ஒரு சீட்ல ஒரு பெண்மணி மட்டும் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த ஐயா போய் அங்க நிக்கிறாரு. அப்ப அந்த பெண்மணி கேட்கிறாங்க, ஆர் யூ கிறிஸ்டியன் அப்படிங்கிறாரு. நீங்க கிறிஸ்தவர்களா அப்படின்னு கேட்குறேன். ஆமாமா நான் கிறிஸ்டின் தான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பக்கத்துல உட்காந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, நான் சமீப காலமாக ஒரு பாடலை கேட்டேன். ஆங்கிலத்துல வந்து கம் தி ஃபவுண்ட் ஆஃப் எவ்ரி பிளெஸிங் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாட்டு. அதை சொல்றாங்க, ஆங்கிலத்துல சொல்றாங்க. இந்த பாடலை நான் என்றைக்கு கேட்டேனோ அன்றைக்கே என்னுடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அன்றிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு வைராக்கியமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பயங்கர வைராக்கியம் எனக்கு வந்துச்சு. இந்த பாடலை எழுதியவர் ராபர்ட் ராபின்சன் தெரியும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் பார்க்கணும்னு விரும்புறேன். ஏன்னா என் வாழ்க்கையை மாற்றி போட்ட ஒரு பாடல். நாங்கள் ஒரு துன்மார்க்கமான ஜீவித்த பொழுது, கர்த்தரை விட்டு வெளிகளுக்கு போன பொழுது, இந்த பாடல் இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் எனக்கே எழுதப்பட்டது போல தோன்றியது. அதுல மிக முக்கியமான ஒரு 4 வரிகளை நான் தமிழாக்கம் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஆங்கிலத்துல தான் இருந்தது, தமிழாக்கம் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னா, தேவனுடைய மந்தையை விட்டு வழி தவறி அலைந்த அந்நியமான என்னை இயேசு தேடினார். இந்த அம்மாவை தொட்ட வரிகள் அவங்க சொல்றாங்க. தேவனுடைய மந்தையை விட்டு வழி தவறி அலைந்த அந்நியனான என்னை இயேசு தேடினார். ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்ற அவர் தமது விலையுயர்ந்த ரத்தத்தை எனக்குள் செலுத்தினார். இதான் அந்த பாடலுடைய வரிகள். இந்த அம்மா சொன்னாங்க, இந்த ஒவ்வொரு வரிகளும் என் மனதை தைத்ததுபடி சொல்றார். நான் வரைக்கும் போயிட்டேன், ஆனா அவர் தேடி வந்தார். நான் அவர் தேடி போகவே இல்லை. நான் எனக்கு வர வேண்டியதான ஆபத்திலிருந்து நாம காப்பாற்றிக்கணும். ஆனா என்னையே காப்பாற்றுவதற்கு அவர் விலையுயர்ந்த ரத்தத்தை எனக்கு செலுத்தி என்னை மீட்டுக் கொண்டார். இந்த வார்த்தைகள்லாம் விண்ணுலகத்தில் இந்த தெய்வம் எனக்காக இவ்வளவு நன்மை செஞ்சாரா? நான் வெல்வெளி போனா போட்டு விட்டுறல என்னைய திரும்ப இழுத்து சேர்த்தார். பார்த்தீங்களா? இந்த பாடல் வரிகளை எழுதிய ராபர்ட் ராபின்சனை என்றைக்காவது ஒரு நாள் பார்ப்பேன். எனக்கு நிச்சயமாய் தெரியும், ஒரு பெரிய ஊழியக்காரராக பெரிய பெரிய பிரசங்க மேடையில பிரசங்கிப்பான்னு தெரியும். எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் போஸ்டர் ஒட்டி இன்றைக்கு கன்வென்ஷன் பிரசனாக இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. அந்த கூட்டத்துக்கு போகும் நினைச்சிட்டே இருக்கிறேன். ஆனா இந்த பாடல் நான் கேட்டதிலிருந்து அவருடைய பெயர் பலகை ஒட்டிய எந்த சபையை நான் பார்க்கல. அவர் பிரசங்கம் பண்ண செய்தி எதுவும் கேட்கல. என்னைக்காவது ஒரு நாள் நான் பார்ப்பேன், ஆனா உயர்ந்த பிரசங்கம் இடத்துல பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த ராபர்ட் ராபின்சன் இந்த இன்னொரு பக்கம் அமர்ந்து கொண்டு அவர் சொன்னாராம், ஏமா நீங்க தேடிட்டு இருக்கிற ஐயா யார் தெரியுமா? நீங்க தேடிட்டீங்க ஒரு ஆளை, ராபர்ட் ராபின்சன். அவர் வேற யாரும் இல்லை, நான் தான். இந்த அம்மாவுக்கு சாக்கி கர்த்தருடைய சபை இன்னைக்கு கர்த்தருடையது. நான் நினைச்சேன் நீங்க பெரிய பிரசங்கார மாதிரி கர்த்தருக்காய் வல்லமையா ஒளி பண்ணிட்டு இருக்கீங்க நினைச்சேன். ஆனா நீங்க சொல்றீங்க இந்த நண்பர்களோட நேரத்தை செலவழிக்க நான் பப்புக்கு போறது சொல்லிட்டு இருக்கீங்களே. ஆனா நீங்க எழுதின வார்த்தை தான், மண்டையை விட்டு வழிவிலகி போன என்னைய ஒருத்தர் தேடி வந்தாருன்னு சொன்ன வார்த்தை என்னைய மாட்டுச்சு. ஆனா நீங்க எழுதின வார்த்தை உங்களை என்ன செய்யல, மாத்தலையான்னு கேட்ட பொழுது அந்த நாளிலே என் இயேசு கிறிஸ்து இப்ப ஒரு சந்தர்ப்பத்தை மனுஷன் கொடுத்தார். அவர் சொன்னார், என் பாடல் மூலமாகவே எந்த ஸ்திரீ மூலமாக என்னை தேடி இயேசு கிறிஸ்து இன்னொரு வாய்ப்பை கொடுத்து பின்வாங்கி போன என்னைய மறுபடியும் கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி விட்டு போன எல்லா ஊழியங்களையும் மறுபடியும் தொடர்ந்தார். அநேக பாடல்கள் எழுதினார். கர்த்தருக்காக மகிமையாய் முடித்து நிறைவேற்றி முடித்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்கள்ல கிறிஸ்துவை விட்டு பின்வாங்குவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்கு. உலகம் காட்டக்கூடிய கவர்ச்சி என்னை சிலந்து பின்வாங்க வச்சு, பாவம் என்னை பின்வாங்க வச்சு, எனக்குள் இருக்கக்கூடிய சோர்வுகள் என்னை பின்வாங்க வச்சு, என் குடும்பத்தில் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னை பின்வாங்கி போக வச்சிடும். முன்னே போல என்னால முன்னே போக முடியல. ஏன்னு கேட்டா பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ், பழைய காலத்தில் இருந்ததான தோல்விகள், பழைய காலத்தில் இருந்த பாவங்கள், பழைய காலத்தில் இருந்த நட்புகள் இன்றைக்கு மறுபடியும் என்னை ஞாபகப்படுத்தும் பொழுது என் தேவனுடைய அன்பை நான் விட்டு தூரம் போகும் பொழுது பவுல் சொல்கிறார், தேவ ஜனமே நீ இப்படித்தான் தெரிஞ்சுதானே உன்னை கர்த்தர் தேடி வந்தாரு, நீ இப்படிப்பட்டவன் தான் என்று தெரிந்துதானே உனக்காக ஜீவனை கொடுத்தார். அதை அறிந்து இயேசுடைய அன்பை ருசி பார்த்த பிறகும் நீ பின்வாங்கி போனால் நீயே என் தேவனுக்கு சிலுவைக்கு இரண்டாவது சத்திற்கு பின்வாங்கி போனவர்.
நம்முடைய வாழ்க்கையும் கூட நாம் எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோம். எபேசியரை பார்த்து சொன்னார், ஐயா அவங்ககிட்ட எல்லாமே எனக்கு பிடிச்சது, ஆனா ஒண்ணே ஒண்ணு, நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை மட்டும் செஞ்சுக்கோ. இன்னைக்கு நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து தான் பார்க்கிறார். என் நிலை இன்றைக்கு என்னவா இருக்கு? நான் எந்த நிலையில இருக்கிறேன்? ரட்சிக்கப்பட்ட புதிதிலே தேவனுக்கு எவ்வளவு வைராக்கியம் இருந்தவா இருந்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாட்களிலே எவ்வளவு வைராக்கியமா வேதத்தை வாசித்தீங்க, எவ்வளவு வைராக்கியமா ஊழியம் பண்ணீங்க, எவ்வளவு வைராக்கியமா கர்த்தருக்காக நின்றீங்க. ஆனா இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மெதுமெதுவாக உலகம் உங்களை எடுத்துக்கொண்டது, பாவங்கள் உங்களை எடுத்துக்கொண்டது, மனிதர்கள் எடுத்துக்கொண்டார்கள், சோர்வுகள், பலவீனங்கள் இதெல்லாம் என்ன பண்ணிருச்சுன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரமாக கொண்டு போயிடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து அதை விடுறது மறுபடியும் வராது. இன்றைக்கு ஒரே வார்த்தை கேட்கிறார். அன்றைக்கு பேதுருவை பார்த்து கேட்ட அதே கேள்விதான். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பேதுரு தான் பாருங்க. இவர் தெரியவே தெரியாத சொல்லி பின்வாங்கி போன பேதுருவை பார்க்க முதல் அப்பாயின்மெண்ட் போற வந்து ஒரே கேள்வி கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாய்? அவங்க எப்பயுமே இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அந்த அன்புல ஒரு நாள் குறைபடாது. புரிஞ்சுக்கோங்க. அவர் இன்னைக்கு என்கிட்ட கேட்கிற கேள்வி அதை உங்ககிட்ட கேட்கிற கேள்வி அதேதான். நீங்க ஒரு காலத்திலே இயேசு கிறிஸ்துடைய அந்த பாடு மரணத்தை அவர் எனக்காக மறிச்ச அந்த அதை கேட்டு நீங்க வந்தீங்கல்ல, சிலுவைக்கு வந்தீங்க, அவர் உங்களை ஏற்றுக்கிட்டார்ல. இன்னைக்கு அதே சிலுவை அண்டையிலே அப்படியே நிற்கிறார் அவரு. அவர் கிட்ட நெருங்க 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 அவருடைய சுபாவத்தை நீங்க பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. நீங்க தூரம் பின்னாங்கி போக 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 அந்த சுபாவம் கிட்ட வரவே வராது. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ சுபாவம் கிட்ட வரல? ஏன் தெய்வீக சுபாவம் கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை என்னால் அனுபவிக்க முடியும்னு கேட்டா அவர் அங்கதான் நின்று இருக்கிறாரு. நாமோ அருகில் போக வேண்டியவர்கள் தூரமாய் பின்வாங்கி போயிட்டு அவர் இன்னைக்கு அதே கேள்வி கேட்கிறாரு. நான் ஒண்ணு நேசிக்கிறது அப்படிதான் பாருக்குது, நீ ஒண்ணு நேசிக்கிறேன். எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு நம்ம எதை நேசிக்கிறோம், யாரை நேசித்துக் கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் புரிஞ்சு. இந்த அருமையான இயேசு கிறிஸ்துவை பாடுபட நாளிலே பவுலடிகளார் நம்ம காட்சி கொடுக்கிற இரண்டாவது சத்து, கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றமான வாழ்க்கை ஒருவரை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றார், தேவனை விட்டு தூரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றார், கிறிஸ்துவின் பார்வையில் நீங்கள் தான் அந்த சத்து. கடைசியா ஒரே ஒரு காரணம் முடிக்கும் நேரத்தில் கடைசியாக அதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் வாங்களேன். அதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 3வது சத்துருக்கள் யார் என்பதை அங்கே அவர் பேசுகிறார் பாருங்க. அதை 18ஆம் வசனத்தை பாருங்களேன். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேகர் நான் சொல்லிட்டேன். அவர்களுடைய முடிவு, அந்த பகைஞர்களுக்கு முடிவு என்னதான்? அழிவுதான். அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை என்ன தெரியுமா? அவர்களுடைய லட்சையே. மூணாவது யாரை அவர்கள் அவர்கள் அவர் சொல்லிட்டு தெரியுமா? கடைசி கண்டிஷன் கொடுக்கிறார். அவர்கள் யார் தெரியுமா? பூமிக்குரியவர்களே சிந்திக்கிற ஜனங்கள், மேலானதை தேடாமல் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்தித்துக் கொண்டே ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா? கிறிஸ்துவுக்குரியதை, பரலோகத்துக்குரியதை, மேன்மையானதை, ஆவிக்குரியதை தேடாமல் மாம்சத்துக்குரியதையே பூமிக்குரியதையே தேடிக்கொண்டிருக்கிற இந்த 3வது குழுவினர்கள் சொன்னாரு, அவர்களுடைய தேவன் என்ன தெரியுமா? வயிறு. என்ன சாப்பிட, எப்படி வாழ, இந்த பூமியில எப்படி என்ன நானே காட்டிக்கிறேன், இந்த உலகத்தை குறிச்சே ஒரு வாழ்க்கை. இன்னொரு பக்கம் மகிமை, உலகத்துக்குரிய மகிமை தான். நான் யோசிப்பேன் அடிக்கடி, இன்னைக்கு நீங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்க? இன்னைக்கு உங்களை பொறுத்தவரை நான் யாரு? யாருன்னா ரொம்ப கேவலமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லுங்க. பொதுவா நான் யாரு? ஊழியர், பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, ஊழியக்காரன்னு சொல்லுவாங்க. இது என்னுடைய மகிமை. அதாவது பூமியில ஒரு யாருப்பா? பாஸ்டர், ஊழியக்காரர். சரி, இப்ப நான் அதை முடிச்சுட்டு போற வழியில செத்து போயிட்டேன், ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டு நான் சொன்னேன். சுச்சு சொல்லாதீங்க. அது நம்ம ஆளுன்னா ஐயோ அவசரமா பேசிட்டாரே, என்ன நல்ல நாள் போல இப்படியே பேசுறதுன்னு சாகலாம். ஒரு நாள் சாகத்தானே போறோம், அது பிரச்சனை இல்லை. ஓகே, போற வழியில மறிச்சிட்டேன். ஓகே, இப்ப என்னை எங்க கொண்டு போயிட்டாங்கன்னா திருநெல்வேலி கொண்டு போயிட்டாங்க. அதாவது
கவர்மெண்ட் எல்லாம் போஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும்ல. நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு போயிட்டீங்க, கிறிஸ்டியாக்கு வருவீங்களா? கத்த சுத்தமா வருவீங்க சொல்லுங்க. அப்படியா? சரி, வருவீங்க. அங்க அமர்ந்து இருக்கும் போது ஒரு நாள் ஆயிடுச்சு. நீங்க எப்படி கேட்பீங்க? பாஸ்டர் ஸ்டீவன் எப்போ வருவார்னு சொல்லுவீங்களா, இல்ல பாடி எப்போ வரும்னு கேட்பீங்களா? அதாவது உண்மையே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை, நான் வந்து தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்ன சொல்ல, பொதுவா எப்படி கேட்பேன் எல்லாரும்? பாடி எப்போ வரும், அவ்வளவுதான். பாஸ்டர் எப்போ வருவாரு, டாக்டர் எப்போ வருவாரு, அது உயிரோடு இருக்கிற வரைக்கும், இந்த மூச்சு என் உடம்புல இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னன்னா மகிமை இருக்குது. பாஸ்டர், அப்புறம் வந்து டாக்டர், அப்புறம் டீச்சர், அப்புறம் இந்த பக்கம் நமக்கு என்ன பொசிஷன்ல இருக்கிறோமோ, எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த மரியாதை மகிமை இருக்கத்தான் செய்யும். அது எந்த தப்பு கிடையாது. ஆனால் என்றைக்கு என் ஜீவன் போகிறதோ, அந்த ஜீவன் முடிகிற தருவாயிலே என்னுடைய மகிமை இந்த ஊரை விட்டு போயிரு, என்னை விட்டு போயிரு, அவ்வளவுதான். அடுத்து எனக்கு பேரு பாடி தான், இல்ல பொணம் தான். அந்த பொணத்துக்கு கூட பாத்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் தான், அது கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள், அதிகபட்சம் 3 நாள், அவ்வளவுதான். அதுக்கு மேலதான் வைக்க மாட்டாங்க. சரி, கொண்டு போய் பாத்தீங்க, பார்த்து ஊருக்கு வெளியே கண்ணு அப்படியே தள்ளி போச்சுங்க, நம்ம இங்கே வைக்கக்கூடாது, தள்ளி போட்டுருவாங்க. இதுதாங்க இந்த உடம்பு. தேவனுடைய வசனம் சொல்லுது, நம்மில் பல பேர் நித்தியமான தேர்தலே கிடையாது. நித்தியமான மகிமை, நித்தியமான அந்த ஐஸ்வர்யம், நித்தியமான ஆசீர்வாதம், நித்தியத்தை குறித்து இந்த பூமியில சிந்திக்காமல் அழிந்து போகக்கூடிய மகிமை, அழிந்து போகக்கூடிய ஆஸ்தி, அழிந்து போகக்கூடிய இந்த அழிவை பற்றியே நம்ம நிறைய சிந்திக்கிறோமே ஒழிய, அழியாத ஒரு வீடு, அழியாத ஒரு உறவு, அழியாத ஒரு தெய்வம், அழியாத சரீரத்தை பெறப்போகிறேனே, அப்புறம் எந்த அளவுக்கு இந்த பூமியில வாழும் பொழுது நித்தியத்தை குறித்து மேலாக எண்ண வேண்டும். அடுத்த வருஷம் நம்ம சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ எங்களுக்குலாம் பரலோகம் இருக்கு, இங்க கிடையாது. அதான் அநேக பரிசுத்தவான்கள் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது தங்களை அந்நியரும் பரதேசிகளும் எடுத்துக்கொண்டாங்க. நம்ம அப்படித்தான், நம்மள அந்நியரும் பரதேசிகள் தான். பவுலுடைய பார்வையிலே யாரை சத்துருக்களாய் பார்க்க என்று கேட்டால், அவர்கள் 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 யாரை சொல்லிட்டே இருக்காங்க கேட்டீங்கன்னா, இந்த வயிற்றுக்காகவும் இந்த சரீரத்திற்காகவும் இந்த பூமிக்காகவே ஒரு கூட்டம் ஓடுது. ஆனா அவங்க ஒரு நாளும் யாருக்காக ஓட தெரியுமா? எனக்காக ஓடுது. சிலுவையில ஒருத்தர் பாவம் செத்து போய் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டு கொண்டு ரசித்து உங்களை இடத்துல வைக்கும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுத்தாருல, ஆவிக்குரிய வரங்களை கொடுத்தாரு, உங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்தாரு, உங்களுக்கென்று சில சித்தத்தை நோக்கத்தை வைத்து வச்சிருக்கும் பொழுது நீங்கள் உங்க நோக்கத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறீங்க, நீங்க உங்க சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறீங்க. என்றைக்கு உங்களை மீட்டெடுத்த கிறிஸ்துவ சித்தத்தை நிறைவேற்ற போறீங்க? அவர்கள் சொல்கிறார், நீங்கள் அழிந்து போகக்கூடிய பின்னாடியே ஓடுறீங்க. என்றைக்கு ஒருவேளை இந்த ஜீவன் உங்களை விட்டு போனா நீங்கள் மேலாகத்தில் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? நீங்க என்ன டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? மேலானவரை நாடுங்கள், அவன் கொலை செய்த வாசிக்கிறோம். பூமிக்குரியதை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பூமிக்குரிய மகிமை இந்த பூமியோடு முடிஞ்சிடும். இந்த பூமிக்குரிய விஷயம் எல்லாம் இதோட முடிஞ்சிடும். ஆனால் நாம் பரலோகத்துக்குரிய விஷயங்களுக்கு, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை இந்த பூமியில என்ன செய்து கொண்டிருக்கிறோம் மிக முக்கியம். தேவன் கொடுத்த பணமா இங்க உங்களுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிலே தேவனுக்கு என்ன செய்யறது? தேவன் கொடுத்த இந்த சரீரம், இந்த சரீரத்தை தேவனுக்கு எவ்வளவு உபயோகிக்கிறோம்? உலகத்துக்காக செலவிக்கூடாது சொல்லல. தேவன் நம்ம கொடுத்த சகலத்திலும் பூமிக்குரியதை நீங்க செலவழிக்கிறது பற்றி ஒண்ணுமே இல்லை. ஆனால் தேவனுக்காக எவ்வளவு நேரம், எவ்வளவு காலண்டுகள், எவ்வளவு பணங்கள், எவ்வளவு உங்களுடைய திறனை, உங்களுடைய ஞானத்தை என்ன செலவழிக்கிறது? பவுலுடைய பார்வையிலே அவர் பார்க்கிறாரு சில சபையாரை, அந்த ஒரு சில சத்துக்களை பார்த்துட்டாரு. அப்பா, எத்தனை வருஷமா சபைக்கு வர, இயேசு கிறிஸ்து உனக்காக செத்து போனான்னு தெரிஞ்சுமே, கொஞ்ச நாள் போகட்டும், கொஞ்சம் வயசு போகட்டும், பின்னாடி பார்த்துக்கலாம் சொல்றேன். நீதானே சத்துரு, உனக்காக தான் மரிச்சாலும் தெரியுது, ஆனா ஏன் ஏற்றுக்கொள்ள? இரண்டாவது, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்று ஒரு காலத்துல வைராக்கியமே வாழ்ந்து நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு காலத்தால் பின்வாங்கி போயிட்டீங்க, கர்த்தர் வேண்டாம் ஒதுக்கிட்டீங்க, ஏதோ ஒன்று உங்களை மயக்கிடுச்சு. கலந்த சபையெல்லாம் சொல்றாங்க, நீங்கள் மயக்கப்பட்டலாம், உங்களை மயக்கினவன் யாரும் கேட்கிற. மூன்றாவது, பூமிக்குரியதையே சிந்திக்கிற நீங்கள் ஒரு நிமிஷம் கூட மேலானதை யோசிக்கவே இல்லை, பரத்துக்குரியதை யோசிக்கவே இல்லை, கிறிஸ்துவுக்குரியதை யோசிக்கவே இல்லை, சிந்திக்கல. இது தேடால் இந்த 3 விதமான மனிதர்களை தான் பவுல் சொல்லுகிறார், நீங்களே அந்த சிலுவைக்கு சத்துருக்கள். இன்றைக்கு நாம் அவருக்கு சத்துருக்களா இருக்க போகிறோமா?
இல்ல நண்பர்களா இருந்து போகிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்கள் அர்த்தம் கற்றுக் கொடுக்கிறார், பவுலுக்கு அர்த்தம் கற்றுக் கொடுக்கிறார். இந்த அருமையான நல்ல காலை பொழுது கர்த்தருடைய பரிசுத்த வசனம் நம்ம ஒரு முறை கூட நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறது. இந்த நாளும் கூட ஆவியானவர் பேசுகிறார். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இதுவரை நான் தேவன் நண்பனாய் இருந்தேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஒருவேளை இந்த 3 விதத்திலே நான் யாராக இருக்கிறேன்? ஒரு இந்த 3 விதத்திலும் இல்லை என்றால் மிக மகிழ்ச்சி. கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் என்றால் ஒரு விஷயம் கூட நம்மை சீர்தூக்கி பார்த்து நம்மை சரி செய்து கொண்டு தொடர்ந்து சிலுவையில் எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை தீர்த்துக் கொள்ள, அவருக்கு திருப்தியும் அவருக்கு மகிழ்ச்சியும் அவருக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக நாம் இந்த பூமியிலே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் செய்தோம். ஆவிக்கு ரீதியிலே வளருவோம். தேவன் மகிமைக்காக வாழுவோம். தேவன் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவில் ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஆமென்.